ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்குறீங்களா? மாத ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம். மாதம் வந்து ரொம்பவே சிறப்பாக நமக்கு இருக்கணும்னா அந்த மாதம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் 2025 முதல் மாதமான ஜனவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஜனவரி மாதம் என்ன நடக்கும், அதுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது அந்த மாதம் நமக்கு சுபமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. மாதம் வந்து நமக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். ஸோ மாத ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். புத்தாண்டு தொடங்கின முதல் மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்களை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜனவரி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு அமையறதை பொறுத்து தான் ஒரு சில நாள் நமக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில நாள் நமக்கு ஆபத்தாகவும் அமையுது. அப்படி ஆபத்தாக அமையிறது, நமக்கு அதிர்ஷ்டம் வர்றது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நாம் வந்து சாதிக்க முடியும். அப்படி தான் நிறைய பேர் செய்யாமல் சில தவறுகள் செய்து ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. இனி அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஆண்டிலிருந்து நம்ம சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாத ராசி பலன், குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். ஏன்னா இவர் கணிச்ச பல கணிப்புகள் வந்து நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே வந்து ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப புதிய வருடத்துடைய முதல் மாதம் உங்களுக்கு சுழற்றி அடிக்கிற மாதிரி என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. மேஷராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துடைய முதல் மாதம் மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவானது பிறக்கும். இதனால் அலைச்சல்கள் முற்றிலும் வந்து குறையும். அப்புறம் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள்லாம் துரிதமாக நடக்க தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குங்க. அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதமே உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் வேகம் பெறுவதற்கு இந்த மாதம் சான்ஸ் இருக்குது. குடும்பத்தினர்லாம் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இனி உங்களுக்கு விலகும். வம்பு வழக்குகள்லாம் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடம் ஒற்றுமையாக வளர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்கள் உங்கள் தன்மையினை உணர்ந்து விட்டு உங்ககிட்ட விட்டு கொடுத்து போவாங்க. உங்கள் பேச்சில் ஒரு கடமை உணர்ச்சி மிகுதியாக இருக்கும். நியாயவதி என்று பெயர் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். நட்பில் புதியவர்களுடைய தொடர்பு ஏற்படும். மொத்தத்தில் குடும்பத்தில் இந்த மாதிரி குதூகலம் உங்களுக்கு புதிய வருடத்தினுடைய முதல் மாதம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது வெளியில் கொடுத்திருந்த கடன்கள்லாம் திரும்பவும் உங்கள் கைக்கே வந்து சேரும். சில தடைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும். இந்த புதிய வருடத்தின் முதல் மாதம் உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். புதிய வீட்டுக்கு குடிபெயர வாய்ப்பு உண்டு. முன்னோர் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் பயங்கரமாக ஏற்படும். நண்பர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மேலான உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேலான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ பொருளாதாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால சேமிப்பு பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்படையும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்ல இருந்து தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. மன சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு அனைத்துமே விலகும். மாற்று மருத்துவத்தின் மூலம் அனுகூலம் பெறுவீங்க. அதாவது இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரோக்கியத்தில் ஒரு சில மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு இடம் போகலாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்ததில் அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு வேறு மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், அனுகூலம் பெறுவீங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சில மேசராசிக்காரங்க நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த யோசனை இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். புதிய மாதம் உங்களுக்கு புதுசாக அமையும். அதாவது புதிய வருடத்துடைய முதல் மாதம் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சரியாகும். இது ஆரோக்கிய ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கணவரிடம் அன்பு பாசமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. பணவரவு இதனால் உங்களுக்கு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். புதிய மாதம் அதெல்லாம் நீங்கள் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை. இது மட்டும் பெண்கள் மேசராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புதிய மாதம் அரசு துறைகளில் பணி செய்வர்களுக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய ஆண்டுடைய முதல் மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயர ஆரம்பிக்கும். விரும்பிய இடமாற்றலாம் கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை காப்பாற்றி கொள்வது நல்லது. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. ஸோ எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் புதிய மாதம் நிதானமாகவும் கோபப்படாமல் நடந்து கொள்ளாங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் அள்ள முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, புதிய வருடத்துடைய முதல் மாதம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமல் நடந்து கொள்ளுமாங்க. அப்படி நடந்து கொண்டீங்கன்னா நல்ல லாபங்கள் அள்ளலாம். அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி கடுமையான போட்டிகளை சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். அப்புறம் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகள் முடிஞ்ச அளவு செய்கிறத அவாய்ட் பண்ணுங்க. வேணாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். முதல் மாதமே முதலீடு செய்ய வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்து முதலீடு செய்யலாம். இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அரசியலில் இருக்கிறவங்க தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யுங்க. உங்கள் முயற்சிகள் அப்போல்லாம் நீங்கள் செய்ய உங்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி நோக்கும். அதாவது வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது நிதானம் தேவை. இதில் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியலில். அப்புறம் எதிர்கட்சியில் உங்களை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இது பண்ணுவாங்க. அதாவது புறம் பேசி உங்களை கவுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க பேசக்கூடிய அந்த அவதூறுகள் குறித்து கவலைலாம் படாதீங்க. அதெல்லாம் தூசி தட்டிட்டு போங்க. மற்றபடி உங்களுடைய பணியாற்றக்கூடிய திறன் கண்டு கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். அதனால் நல்லா துடிப்போடு நல்லா எனர்ஜிட்டிக்காக செயல்படுங்க. இது மேசராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய மாத பொறுப்புகள் கூடும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களிடையே ஏகாப்த ஆதரவை பெறுவது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் செல்வாக்கு உயர்வதற்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. பணவரவு அமோகமாக இருக்கவும் உங்கள் கையில் தான் இருக்குது. புதிய வாகனம் வாங்கிறது, ரசிகர்களுடைய ஆதரவு, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிற வாய்ப்பு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையுமே உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னேன்னா அப்போ புரிஞ்சுக்குங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரும்போது உங்கள் திறமையை இப்போ முழுசாக ஜனவரி மாதம் வெளிப்படுத்துங்க. அப்படி பண்ணிங்கனாவே வெற்றி உங்களுக்கு உண்டு. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கூட முதல் மாதம் கல்வி விளையாட்டு வெற்றி கொடி நாட்டுவீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு முழுசாக உங்களுக்கு இருக்குது.
யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்திங்கன்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி வெற்றியானது பெற முடியும். அதனால் ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து அவங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி நடக்குங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.